அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக, சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி ஆவணி 8, இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் ஆகஸ்ட் 24, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:27 வரை மகம், பின்பு பூரம். திதி இன்று பிற்பகல் 12:37 வரை பிரதமை, பின்பு துவாதிகை. யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் திருவோணம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி, மகர லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க. வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவிடையே பிரச்சனைகள், பிள்ளைகளிடத்திலேயே பகைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு. அதே போல் கூட்டு குடும்பமாக இருந்தால் உறவுக்காரர்களிடையும் இந்த சந்திராசனம் பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் வீட்டில் இருக்கக்குள்ள மௌனம் காத்து, கோபத்தை அடக்கி, அமைதியாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. அதே போல் வெளியூர் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேண்டியிருந்தால் கவனமாக செல்லுங்க, விழிப்புணர்வோடு செல்லுங்க. வீட்டில் இருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடம்புகளும் எடுத்துலாம் பார்த்துட்டு கிளம்புங்க. முக்கியமாக ரயில் பயணங்களால் செல்ல வேண்டியது இருந்தால் ரயில் டிக்கெட்டெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுன்னா பார்த்து கிளம்புங்க. ஏன்னா சந்திராஷ்டிரம் பொறுத்த மட்டும் தடங்கள், பிரச்சனை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:45, 2:45, மாலை 1:30 2:30. ராவு காலம் மாலை 4:30 6, யமகண்டம் மதியம் 12 1:30, குளிகை மாலை 3 to 4:30. சூலம் மேற்கு. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அதே போல் சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.